ஹாப்பி மார்னிங். இந்த ரோஸ் செடியை கடைசி வரைக்கும் வெட்டி விட்டேன். எப்படி பாருங்கள் தளைஞ்சிருக்கு. தளைஞ்சு அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். அடுத்ததான் எங்கே வந்திருக்கேன்னா மஞ்சள் வெட்டின வயலுக்கு வந்திருக்கேன். இந்த நடுவில் இருக்கிற தடம் டிராக்டர் போன டயர் தடங்க. அதுலேயே நடந்து போகலாம் வாங்க. ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. இது தோப்புக்குள்ளே போட்டது. மஞ்சள் வெட்டி எடுத்த ஏரியா தான் இதெல்லாம். அப்படியே நேராக போகலாம். மஞ்சள் வெட்டி போட்டுக்கிற இடத்த காமிக்கிறேன். அது பக்கத்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் அழகாக இருந்துச்சு. கொழுந்து விட்டுருக்கு, இன்னும் பூ விடலை. அந்த பக்கத்துலேயே போனால் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க. அது பக்கத்தில் போனால் இன்னொரு குட்டி பனைமரம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இது கருப்பனார் கன்னிமார் கோயில். இங்கே எல்லாமே அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு கருப்பனார் ஒரு கன்னிமார் கோயில் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று வெள்ளை அரளிப்பூ. கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரம் இருக்கிறது பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. இதுதான் வெட்டி போட்ட மஞ்சள். கண்டுபிடிச்சிட்டேன். இது பார்த்தா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. இதை தான் ஒடிச்சு மஞ்சள் தனியாக, கிழங்கு தனியாக, மஞ்சள் தனியாக போடுவாங்க. இப்படி தான் இருக்குது. அதில் ஒரு மஞ்சள் தாய் மஞ்சள் இருக்கும், பனங்காளி. எல்லா பக்கம் வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு வாழைத்தார் வெட்டலான்னு பார்க்கலாம். இன்னும் முத்தில். அவங்க ஒரு பப்பாளி இருக்குது, அதுவும் இன்னும் பழுக்கலை. வேறு வாழைத்தார் இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு செவ்வாழை. அது இன்னும் முத்தில் வெட்ட முடியாதுங்க. சின்ன தார். அடுத்ததாக ஒன்று இருக்குது. அது வாழைப்பூ மட்டும் பொரிச்சிக்கலாம் பொரியல் பண்ணுறக்கு. அடுத்ததாக இது கிரவுண்டு நினைக்காதீங்க. இது ஒரு வயல் அப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. வேக வச்ச மஞ்சள் காய போட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி இது சுத்தம் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் மாநகரம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் இந்த வீடியோ போடுறேன். வெட்டி வச்ச மஞ்சளை இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. அதில் நம்ம அடுத்த தடவை போடுறதுக்காக விதை மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் ஃபுல்லாக வேக வச்சுருவாங்க. வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணி அப்புறம் தான் கொடுப்பாங்க. பாருங்கள், அந்த மஞ்சளில் பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்தோம்ல, அதுலேருந்து இந்த கிழங்கு தனியாக எடுத்து மஞ்சள் தனியாக எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருவாங்க தனித்தனியாக. இது நிழலில் இருக்கிறதுக்கு வேண்டி மேலே எதுவும் கவர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நல்லா உடச்சி சுத்தம் பண்ண மஞ்சள். இது அடுத்தது நல்லா வேக வச்சு நல்லா சுத்தமான இடத்துல காய போட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும். நல்லா மஞ்சள் வாசம் கமன்னு அடிக்குது ஃபுல்லாக. மஞ்சள் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருக்கும். நிறைய மாங்காய் பிஞ்சு கிடக்குது இந்த மரத்துக்கடியில். இது மல்கோவா மாங்காய் மரங்க. பிஞ்சு நிறையா கீழே விழுந்துருச்சு. இந்த வயல் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட வெட்டி முடிச்சிட்டாங்க. மழைக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸிங்லாம் முடித்தாங்கன்னா நல்லது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.